அன்பர்களே, ஈரான் அமெரிக்கா யுத்த மேகம் இன்னும் கலைந்த பாடிலே யுத்தத்தின் முன்னெடுப்புகளே நடைபெற்று வருகின்றது. நாம் ஏற்கனவே தந்த செய்தியாக சீனாவின் மிக சக்தி வாய்ந்த நாசகாரி ஒன்றை வளைகுடா ஓமானுக்கும் ஈரானுக்கும் அருகே நிறுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது சீனாவின் ஷெங்டு J-20 5ஆம் தலைமுறை ஸ்டட்ஃபோர் விமானத்தின் அளவிலான மாதிரியை தெஹ்ரானில் உள்ள பெய்ஜிங்கின் ராணுவ இணைப்பாளரால் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் விமானப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் பஹேடிக்கு வழங்குவது ஒரு சடங்கு சகையை விட அதிகமாக உள்ளது என்றும் இது பிராந்திய உறுதியற்ற தன்மை மற்றும் வல்லரசு போட்டியை துரிதப்படுத்தும் நிலையில் சீன ஈரானிய இராணுவ உறவுகளில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமையும் என்பதையும் குறிக்கிறது. அதாவது சீனாவின் ஷெங்டு J-20 என்பது 5ஆம் தலைமுறை ஜெட். இது ஒரு மிகப்பெரிய, அதாவது இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு குறித்த இலக்கை அடைந்து தாக்குதலை துரிதமாக மின்பட்டு நேரத்திற்குள், அதாவது கண் இமைத்து மூடுவதற்கு உள் தாக்குதலை துரிதமாக செய்யக்கூடிய சீனாவின் லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு ஷெங்டு J-20. இந்த விமானத்தின் ஒரு மாடல் படத்தை தான், மாடல் போட்டோவை தான் கையளித்திருக்கிறார். தெஹ்ரான்ல வந்து தங்களுடைய ஏர் மார்ஷல் பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் ஒப்படைச்சதானது. இந்த விடயத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகவும் கவனமாக உற்று நோக்குகின்றதால் ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் தான் நேற்று நெதன்ஸ் ரம்மிடம் விரிவாக பேசியிருக்கின்றார் மூடிய அறைக்குள். அங்கிருந்து சில விடயங்கள் இப்பொழுதுதான் கசிந்து வருகின்றது. அவங்க 2 பேரும் பேசிய விடயங்கள் இப்போது இந்த இராணுவ ரீதியாக சிங்கப்பூரை மையமாக கொண்ட ஒரு ஆய்வு நிறுவனத்தான் இந்த செய்தி தற்பொழுது கசிந்திருக்கின்றது. இதுவும் ஒரு மறைக்கப்பட்ட செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டன் நிறுவனத்தின் டாக்டர் ஃபார்சின் நதிமி போன்ற நிபுணர் எச்சரிக்கையுடன் குறுக்கிட்டதால் சீனா ஈரானுக்கு 5ஆம் தலைமுறை ஜெட் விமானங்களை வழங்கினால் அது தெஹ்ரானின் தடுப்பு போக்கை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அமெரிக்க தடைகளை நேரடியாக சவால் செய்ய பெய்ஜிங் தயாராக இருப்பதையும் குறிக்கும் என்றும் கூறியுள்ளதால் வெளிப்புறமாக அடையாளமாக தோன்றியவற்றில் பொதிந்துள்ள புவிசார் அரசியல் பங்குகளை எடுத்து காட்டுவதாக சொல்லுகின்றார். ஆக மிகப்பெரிய எச்சரிக்கையாக இந்த J-20 சொல்லுது, சீனா தனது உபகரண மேம்பாட்டின் சாதனைகளை நட்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது என்ற சீன பாதுகாப்பு அமைச்சகம் தற்பொழுது செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. தெஹ்ரானில் பின்னோக்கி ஆராயப்பட்டு வருகிறது என்றும், ஏனெனில் ஈரானிய பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த அறிக்கையை வழக்கமான ராஜதந்திர மொழியாக அல்லாமல் வேண்டுமென்றே மூலோபாய தெளிவின்மை என்று அதிக அளவில் விளக்குகின்றன. பாதுகாப்பு சமூகங்கள் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை திறந்த மூல உளவுத்துறை எதிர்வினைகள் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. சீனாவின் ராணுவ இணைப்பாளர் ஈரானின் விமானப்படை தளபதியிடம் ஒரு முறையான சந்திப்பு வந்து J-20 ஸ்டட்ஃபோர் விமானத்தின் அளவிலான மாதிரியை வழங்கியதானது அது நல்லதல்ல என்றும் இஸ்ரேலிய ராணுவ தரப்பால் ஒரு எச்சரிக்கை எதிர்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஈரானிய அரசுடன் இணைந்த பாதுகாப்பு ஊடகங்கள் குறியீட்டை மேலும் உயர்த்தின என்றும் ஒரு J-20 மாதிரியின் விளக்க காட்சி இந்த போர் விமானத்தின் விநியோகம் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் விமானப்படையின் கடற்படையில் அது சேர்க்கப்படுவது பற்றிய ஊகங்களை அதிகரித்திருக்கின்றது. அது கிட்டத்தட்ட J-20 ஈரான் ஏர்ஃபோர்ஸுடன் இணைக்கப்பட்டிருக்கு என்பதுதான் மாற்று கருத்து. ஈரானின் அவசர விமானப்படை நெருக்கடியின் பின்னணியில் இந்த வளர்ச்சி வெளிப்படுகிறது என்றும், ஈரானில் ஏனெனில் அதன் போர் விமான கடற்படை 1979க்கு முந்தைய அமெரிக்க F-14 டாம்கேட்கள் மற்றும் பழைய சோவியத் கால MiG-29களால் ஆதிக்கம் செலுத்துகிறது. நவீன சென்சார் இணைவு, திருட்டுத்தனமான ஊடுருவல் மற்றும் நீண்ட தூர காட்சி
தூர ஏவுகணை ஈடுபாடுகளுக்கு அதிக அளவில் பாதிக்கக்கூடிய தளங்களை குறிவைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மூலோபாய ரீதியாக சீனா தனது ரகசிய கிரீட் ஆபரணத்தை ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறு இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க சொத்துக்களுக்கு எதிரான, அதாவது அவங்களது ஆயுத சொத்துக்கள் எதிரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இடைவெளிகளை அம்பலப்படுத்திய பிராந்திய ஈடுபாடுகளை தொடர்ந்து தெஹ்ரானின் மோதலுக்கு பிந்தைய மதிப்பீட்டோடு குறுக்கிறது கண்டும் இது போட்டியிடும் வான்வெளியை போட்டியிடும் அதன் திறன் கொண்ட உயிர் வாழக்கூடிய குறைந்த கவனிக்கத்தக்க ஆயுத தளங்களை ஈரானி பின்தொடர்தலை துரிதப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. பொருளாதார ரீதியாக தோராயமாக $2 மில்லியன் செலவென்றாலும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் கொன்ற ஒரு ஆயுதமாகவே பார்க்கப்படுகின்றது. பெய்ஜிங் ஈரானுடன் இணைந்து இந்த மாதிரி ஒரு விடயத்தை கையாளுவது என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றிணைந்த சமிஞ்சயங்கள் J-20 மாதிரி விளக்க காட்சியை ராஜதந்திர அரங்கிலிருந்து மத்திய கிழக்கு விமான சக்தியில் ஒரு ஆழமான மறுசீரமைப்பின் சாத்தியமான முன்னோடியாக உயிர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. J-20 வலிமை மிக்க டிராகன் சீனாவின் மூலோபாய திருட்டுத்தனமான உச்சம் என்றும் மேற்கத்திய மற்றும் இஸ்ரேலிய இராணுவ நன்மைகளை அடிப்படையில் மாற்றிவிடும் என்றும் சொல்லப்படுகின்றது. 2010 பொதுவில் வெளியிடப்பட்டு 2017 மக்கள் விடுதலை இராணுவ விமானப்படையுடன் செயல்பட்டு சேவையில் சேர்க்கப்பட்ட ஷங்-2 J-20 சீனாவின் முதல் முழுமையாக செயல்படும் 5ஆம் தலைமுறை திருட்டுத்தரமான போர் விமானத்தையும் மேற்கு பசிபிக் முழுவதும் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் வான் ஆதிக்கத்தை எதிர்த்து போட்டியிடும் வகையில் வெளிப்படையாக வடிவமைக்கப்பட்ட அதன் விண்வெளி தொழில்துறை தளத்தின் தொழில்நுட்ப உச்சத்தையும் குறிக்கிறது. ஆரம்பத்தில் உள்நாட்டு WS-10C டர்போன் என்ஜின்களால் இயக்கப்படுகிறது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த WS-15 நோக்கி மாறுகிறது என்றும் J-20 சூப்பர் குரூஸ் திறனை அடைகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆப்டனர்கள் இல்லாமல் நீடித்த சூப்பர்சோனிக் விமானத்தை செயல்படுத்துவது என்றும் இது போட்டியிடும் வான்வெளியில் உயிர் வாழும் தன்மை, இயக்கவியல் ஆதிக்கம் மற்றும் விரைவான பதிலை கணிசமான மேம்படுத்தும் செயல்திறன் பண்பு கொண்டது என்றும் ரேடார், உறிஞ்சும் பொருட்கள், உள் ஆயுத விரிகுடாக்கள் மற்றும் ஒரு தனித்துவமான கனா டெல்டா உள்ளவைகளை உள்ளடக்கிய அதன் ஸ்டெல்த் கட்டமைப்பு ரேடார் குறுக்குவெட்டை மேம்பட்ட மேற்கத்திய தளங்களுடன் ஒப்பிடக்கூடிய அளவிற்கு குறைக்க மதிப்பிடப்படுகிறது என்றும் இது மரபு மற்றும் நவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடர்களால் கண்டறிதலை சிக்கலாக்கும் சொல்லப்படுகிறது. J-20 செயல்பாட்டு அழிவு PL-15 காட்சி வரம்பிற்கு அப்பாற்பட்ட வான் ஏவுகணைகளால் பெருக்கப்படுகிறது என்றும் இது 200 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியதாக கூறப்படுகிறது. இது முதல் ஷாட் ஈடுபாட்டு முறைகளை சாதகமாக சென்சார் இணைவு நிலைமைகளின் கீழ் மிகவும் மேம்பட்ட மேற்கத்திய போராளிகளை கூட சவால் செய்யும் வகையில் செயல்படுகிறது சொல்லப்படுகிறது. F-22 மற்றும் சோதனை ரஷ்ய முன்மாதிரிகள் போன்ற தளங்களில் இருந்து வடிவமைப்பு தாக்கங்களை குறிப்பிட்டுள்ள நிலையில் உள்நாட்டு விமானவியல், உந்து விசை மற்றும் மின்னணு போர் ஆகியவற்றில் சீனாவின் அதிக முதலீடு J-20 5ஆம் தலைமுறை வான் போரின் தனித்துவமான சீன விளக்கமாக மாற்றியுள்ளது. ஈரானின் விமானப்படை நெருக்கடி மற்றும் ஒரு தரமான பாய்ச்சலுக்கான தேடல் என்றும் F-14 டாம்கேட்ஸின் தொடர்ச்சியான செயல்பாடு குறியீடாக சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நிலைத்தன்மை சவால்கள், பாகங்கள் பற்றாக்குறை மற்றும் ஏவியோனிக்ஸ் வழக்கற்று போவது நவீன உயர் திறன் மோதல் சூழ்நிலைகளில் தளத்தின் பெருக்கத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதால் தெஹ்ரானின் தொழில்நுட்ப தன்மைப்படுத்தலை அடிக்கோடிக்கிட்டு காட்டுவதாகவும் இங்கு சொல்லப்படுகிறது. இதேபோல் ஒரு காலத்தில் நம்பகமான தடுப்பு விமானமாக கருதப்பட்ட ஈரானின் MiG-29 கடற்படை இப்போது வான்வழி முன்னெச்சரிக்கை, மின்னணு தாக்குதல் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை சுற்றுச்சூழல் அமைப்புகளால் அதிகரிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படும் J-10C போன்ற 4ஆம் தலைமுறை தீர்வுகள் ரேடார் மற்றும் நவீன ஏவுகணைகள் மூலம் அர்த்தமுள்ள முன்னேற்றங்களை வழங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவின் Su-35 விநியோகங்களில்
தாமதங்கள் மாஸ்கோ அதன் சொந்த போர்க்கால தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதால் அதிகரித்தது என்றும் ஈரானின் கையகப்படுத்தல் விருப்பங்களை மேலும் அது சாத்தியமான ஆதாரமாக நிலைநிறுத்துவதும் சொல்லப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரை திறன் என்பது வான் மேன்மையை அடைவதை விட அதன் வான்வெளியில் போட்டியற்ற அணுகலை மறப்பது, மூலோபாய சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்த எதிரிகள் மீது நிச்சயமற்ற தன்மையை சுமத்துவது பற்றியது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கூட்டாண்மையின் கீழ் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு திட்டமிடுபவர்கள் இந்த வாய்ப்பை குறிப்பிட்ட கவலையுடன் பார்க்கிறார்கள். ஏனெனில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான திருட்டுத்தனமான போராளிகளை கூட தாக்குதல், திட்டமிடல், உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் விரிவாக்க கட்டுப்பாட்டை சிக்கலாக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட J-20 பரிமாற்றம் மத்திய கிழக்கு இராணுவ வரலாற்றில் ஒரு திருப்பு முனை தருணத்தை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. எதிராளிகளுக்கு மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர் விமானமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. ஆக சீனா கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுக்கு தனது பாதுகாப்பு அழுத்தங்களை அதிகரித்து பாதுகாப்பு துறையில் அதிகமான மூலோபாயங்களை இறக்கி வருவதாகவும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற இராணுவ ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகின்றது. இது இன்றைய செய்திகளின் ஒரு உச்சகட்டமாக பார்க்கப்பட்ட செய்தியை வந்திருக்கிறீர்களே. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.